நான் நிறையா பேச முடியல, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் முக்கியமாக வேல்ராஜ் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா போன வாட்டி சொல்ல மறந்துட்டேன், அது பதட்டத்தில் விட்டுட்டேன். அவரும் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். தேங்க்யூ ஸோ மச் வேல்ராஜ் சார் அண்ட் சாம்சியஸ் சார். படம் ரொம்ப சூப்பராக போகுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அடுத்த படத்தில் சீக்கிரம் பண்ணிவிட்டு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்னோட தாய் தகப்பன், என்னோட சிஸ்டர் இப்போ என் கூட இல்லை. அவங்க இங்கேருந்து என்னோட சக்ஸஸையும் என்னோட குடும்பத்தோட சக்ஸஸும் பார்ப்பாங்கன்றது நான் நம்புகிறேன். அவங்களுக்கும் நன்றி. எஸ், போது நியூ கமர்ஸ் தான் பண்ண போகிறோன்றது முடிவு பண்ணுவோம். பட் நான் சினிமா பேக்ரவுண்ட் இல்லை. ஸோ சினிமா எனக்கு புதுசு தான். பட் எனக்கு எல்லாத்தையுமே சினிமாவில் இருந்தவங்க தான் சொல்லிக் கொடுத்தாங்க. முருகராஜ் சாராக இருக்கட்டும், அம்மா கிரியேஷன் சக்தி சாராக, சிவா சாராக இருக்கட்டும். ஸோ அவங்க என்னை கைட் பண்ணதில் தான் வந்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை திருப்தியாக பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்குன்னு நம்புகிறேன். அதை மீறி ஐ கேன் ஹாவ் ரொம்ப 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 மரியாதை எல்லார் பேர்லேயும் இந்த சினிமா ஃபீல்டில், இந்த ஜேர்னியில் நான் பார்த்தேன். ஏன்னா சினிமாவில் ஒவ்வொருத்தரும் உண்மையாக உடைக்கிறாங்க. ஒரு லைட்மேன் MMA எடுக்கும்போது அந்த லைட்மேன் வந்து இந்த டாப்பில் உட்காந்துருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் உட்காந்துட்டு இருந்தோம். அவர் பேர் கூட ஆறுமுகம். அவர் வந்து எந்த ஒரு ப்ரிகாஷன்ஸும் இல்லை, பட் ஹீ இஸ் சிட்டிங் இன் த டாப். எனக்குலாம் ரொம்ப பயமாக இருந்தது பார்க்கும்போது. ஆனால் முடிச்சு 11 மணிக்கு அவர் ஓடி வந்து கை கொடுத்து அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பேசும்போது அந்த ரிஸ்க்கை கூட அவர் பார்க்கல. அதை பார்த்து நான் வியந்தேன். நிறைய சினிமாக்குள்ளே அவ்வளோ உண்மையாக வாழ்கிற மக்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய ஹேர்டில் சினிமாவில் இருக்குது. அன்னைக்கு அந்த ஆடியோ ரிலீஸ்லேயுமே நீங்கள் எவ்வளோ பிஸியாக விறுவிறுத்து, ஸோ அந்த டெடிக்கேஷன் ஆஃப் ஒர்க் சினிமாவில் இன்னும் லைவாக இருந்துட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். ஸோ இட் இஸ் வண்டர்ஃபுல் டு see this and wonderful to feel the opportunity what I get from my husband. Thank you so much. இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஹிட் ஆக்கிறதுக்கும் வேல்ராஜ் அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சாம்சியஸ்க்கு, டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் what are the cast and crew we have. Everyone has worked together as like family. இந்த பசங்களாக இருக்கட்டும், இந்த 28 பசங்களுமே அது ரொம்ப யங் அண்ட் வைப்பாக இருந்தது அந்த ஷூட்டிங் ஸ்பாட். ஸோ ஐ என்ஜாய்ட் தரோவ்லி. ப்ளீஸ் சப்போர்ட், கீப் ஆன் சப்போர்ட் அஸ். பேரலாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, டேக் கேர் பண்ணிக்கிட்டு இந்த படத்தை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்த என்னோட ஒய்ஃப் ராஜலக்ஷ்மி, அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி, ஃபஸ்ட்டு நன்றி அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். தென் சூர்யா பற்றி நான் லாஸ்ட்டில் வரேன். டெக்னீஷியன்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேல்ராஜ் சார். எல்லாருக்கும் தெரியும், அவரோட படங்கள் நிறைய படம் பார்த்துருப்போம். அவரோட ஹார்ட் ஒர்க், அவர் ஃப்ரேமிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜென்ரலாகவே பிடிக்கும். பட் இந்த கதைக்கு வந்து, இந்த படத்துக்கு வந்து அப்படி ஒரு விஷுவல் சென்ஸ் உள்ள ஒரு டிஓபி தான் வேணுன்றது டே ஒன்லேருந்து நான் டிசைட் பண்ணது. தென் நான் அப்ரோச் பண்ணும்போது இன்னும் சொல்லாமல் அக்செப்ட் பண்ணி இந்த படத்தில் இன்னொரு பில்லராக, எனக்கு இன்னும் பிரதராக என் ஷோல்டர் கூட நின்று என்னை வந்து வழிநடத்தி இந்த படத்தை முடிச்சு கொடுத்தது வேல்ராஜ் சாருக்கு நன்றி. அண்ட் சாம்சியஸோட படங்கள் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். என்னோட ரொம்ப நெருக்கமான படங்கள் கைதி அண்ட் விக்ரம் வேதா, விஜய் சேகர் நடிச்சது. ஸோ அந்த 2 படங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி உத்வேகத்தை கொடுத்து, அவரோட மியூசிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த படத்துக்கு. அதே மாதிரி என் படத்துக்கும் மியூசிக்கலி ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ சாம் மாதிரி ஒருத்தர் வேணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணும்போது ஒய்ஃப் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம், நாங்கள் அவர் அப்ரோச் பண்ணோம். அண்ட் அவரும் நோ சொல்லாமல் இந்த படத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அண்ட்